வாகனத்தை நிறுத்திட்டு ஐயா வந்தாரு. எவன்டா நாய் எலும்பெல்லாம் வீடியோ எடுக்கிறது? நாய் எலும்பா டப்பாவிலா. அந்த செடி பார்க்கல எங்க சிவனையாவை திரும்பி அப்படியா? இது நியூஸ்ல போட்டலாம் விடு. இந்த மாதிரி வித்தியாசமா பண்றாங்க. கேட்டாரா என் தலை வணங்கலன்னு. 4 எலும்பு தெரியும் தருணம். Emotional damage. அந்த செடி கேக்குதா? நாலு எலும்பா டப்பாவிலா. நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவு. என்ன கஞ்சா அடிப்பான்? அப்பா கஞ்சா அடிக்கிற சாதாரண விஷயமா? நான் மேக்ஸிமம் இப்போ உள்ள பசங்களாம் ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சத்தியமான தெரியல. அந்த 9ஓட சேர்ந்துட்டு இந்த 9 ஆட்டிட்டு இருக்குது. என்ன கால கொடுமை. ஓ சாரி. இந்த மாதிரி கமெண்ட் நம்ம கண்டிப்பாக ஃபைட் பண்ணிடணும். ஏன்னா யாரையும் வந்து இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? அண்ணன் நல்ல டீச்சரு, நல்ல டேலண்டான ஒரு பங்கு. இவங்கெல்லாம் பெத்தாங்களா பேண்டாங்களான்னு தெரியல. நான் யாரு? மனநல பாதிக்கப்பட்டவன். மனலாம் பாதிக்கப்பட்டலாம். அடா பாவீங்களா? அடி என்னடா அப்படி பொசுக்குன்னு பேசிவிட்டீங்க? கொய்யா இலை அதானே? அதான்டா அதைத்தான் கேட்குற. யார் நீ? நீ யாருன்னு சென்னை கீழ்பக்கம் போயிட்டு கேளு ப்ரோ. அல்டிமேட் கமெண்ட்ங்க. வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. ஃப்ரெண்ட் யார் சிலுக்கோ உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி. என்னடி இது? தெரியும், எங்க அண்ணன் தானே அவரு. உங்க அண்ணனுக்கு வயிறு பெருசா இருக்கு, உனக்கு பல்லு பெருசா இருக்கு. ஐயோ தெரிஞ்சவங்க. சித்தப்பா பையனா பெரியப்பா பையனா? அந்த மாதிரி போகாது என்ன. அதனாலதான் எல்லாம் ஒரே மாதிரி பண்றீங்களா? நீங்க பாட உங்க அண்ணன் ஆட ஒரே கூத்தா இருக்கும். இவர் பாடுவாரா? உங்க வீடியோ பாப்பான். தர்பூசணி இப்ப திம்பாபல. ஓ அந்த மாதிரி அண்ணனா? நான் கூட பிறந்தவன் நினைச்சிட்டேன். உங்க 2 பேரும் பொண்ணு தானே? இப்போ கிளம்பு. இந்த பொதுவாகவே இன்ஸ்டாகிராம் நிறைய லூசுத்தனமான வீடியோக்கள்லாம் போடுவாங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய உங்களை வச்சு ட்ரோல் ஆச்சுண்ணா. கிளம்பு. உன்னை எதுக்கு கட்டினேன்? உங்க 2 பேரையும் மரத்துல தான் கட்டணும். சோறு கூட எத்திக்க மாட்டேற. கிளம்பி போ. நீ என்னதான் பண்ணாலும் ஆம்பளை ஆக முடியாது. இந்த குடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் குடிப்பா என்ன பண்ணுவோம்? அதை கேக்குறீங்க. அடப்பாவிகளா. நீங்க சும்மா இருங்கங்க. நீங்க அதேதான் ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. பேசிட்டு இருக்கேங்க. பாத்துக்கோங்க, என் கையில ஒண்ணும் கிடையாது. புகை வருமா இது? டீ குடிக்க போன இடத்துல ஒரு டிவி விளம்பரம். பனிக்காலம் அப்படிதான் இருக்கும். ஆமா மார்கழி மாசம் படிக்கலாம் அப்படிதான் இருக்கும். சிகரெட் அடப்பாவிங்களா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இதெல்லாம் பேசிட்டு தானே ஊதுறாங்க. வாயில மட்டும்தான் புகை வருமாடி. என்ன அது? எவ்வளவு பெரிய மனசு. என்னடி சொல்ற? ஐயா ஐயோ வீடியோ மட்டும் பாருங்க, அவங்க பண்ற விஷயத்த மட்டும் பாருங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? எனக்கு பிடிச்சதுன்னா எம்டி. ஒரு சைக்கிள் கூட கிடைக்காதுடி. எம்டி ஆன் சைடு டியூக் மூணுமே பிடிக்கும் எனக்கு. எல்லாம் பெரிய ஒரு பேக்கால இருக்கு. பைத்தியம் தான் பிடிக்கும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், பின்னாடி தூக்கிட்டு போலாம், கட்டி பிடிச்சே போலாம்ல. ஆசை பார்த்தீங்களா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? தம்பியை பாத்தீங்களா? மாசா இருக்காப்ல. அதல்ல கொசு அடிச்சிட்டே இருக்கு. அது ஏன்னே தெரியலங்க எனக்கு. சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன் வரல, கை மட்டும் தான் ஆடிட்டு இருக்கு. என்ன தெரியல.
உங்க தாத்தாவோட சட்டையாடா இவ்வளவு பெருசா இருக்கு. அதானே சட்டை அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆள் சிறுசாக இருக்கான், சட்டை போட்டு பெருசாக பெரிய ஆளாக கட்டிக்கிறான். ஹேர் கலர் பார்த்தீங்களா? அம்மா அம்மா தேடி வருவாங்கடா பின்னாடி. போடா தம்பி ஸ்கூலுக்கு இழுக்கு தலையை சாப்பிட்டாங்க. அத்தை முக்காலுக்கு தூத்துக்குடிக்கு சென்னையில இருந்து ஒரு ஃபிளைட் இருக்கு. அங்கிள் என்ன பூமர் திங்கிறீங்களா? அப்படியே தாங்க இருக்கு. லிப்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. 12:30 மணிக்கு தூத்துக்குடியில இறங்கி 1 மணிக்குள்ள இங்க வந்து நிக்கணும். என்ன அங்கிள் நிஜம் பாக்கா? நிஜாம் பாக்காடா. ஓகே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வரலாறு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அரஸ்ட் வாரண்ட் வாங்கி இன்னும் வாய் முன்னதை அரைச்சிட்டு இருக்காரு. ரோடு ரஃப்பா இருக்கு, ரூட் டஃப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னானே, அதுக்கு கதை சொன்னேன். நான் ரஃப்பா இருக்கு. போன் இருக்கு, நெட் இருக்குன்னு வீடியோ போட்டா நான் ரஃப் ஆயிடுவேன். ஓகே, மிரட்டலை பார்த்தீங்களா? வாயப்பர் நேரியான குதூகலமான தருணம். ஏன் அப்படி விட்டு விட்டுறீங்க மனுஷனை? தலைவர் இப்படி கும்பிட்டு வருதாரு. ஏன் ப்ரோ கத்துற? கடல் திமிங்கலம் காம்பவுண்ட் உள்ள வந்து நீந்திட்டு இருக்குடா டேய். கொஞ்சம் கீழே இறங்கி மரத்துல நின்னுடா ஆடுங்க, காக்கா வாயில ஆயி போவோம். பில்டிங் உடஞ்சிட போது பாத்து அண்ணா. மரியாதையா ஒரு பேட் கமெண்ட். வெறி வந்தா வெறி நாய் கடிச்சிடுமே தம்பி. தம்பி அப்பதான் மோட்டிவா இருக்காப்ல. இல்ல இல்லையா? சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. சுத்தி இருக்கிறவங்களா அப்ப என்ன வெறி? என்ன வெறிய போச்சு? என்ன டைமிங்ல பேசுறாப்ல? ப்ரோ கொஞ்சம் சூத்த மூடிட்டே இரு ப்ரோ. மென்டல் கோதி அவார்டு உனக்கு தாண்டா டேய். இவர் வர்ற ஏதோ பண்றாரு, அதையே டிஸ்டர்ப் பண்றீங்க. என்ன ப்ரோ ஜோக்கர் மாதிரி இருக்கா? எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கேன். சூப்பர் இது ஜிம் முதலனா அது? ஆணியே புடுங்க வேணாம். உன்னை பார்த்தா அம்புலி மாதிரி இருக்கு. ஆளு ஹேர் ஸ்டைல் அவர் வித்தியாசமா இருக்காப்ல. வாமிட் வருது ப்ரோ உன் ஆக்டிங் பார்க்கும்போது. தயவு செஞ்சு சீன் மாதிரி போடாத. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக்கை போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.